வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, சென்னைக்கு மிக அருகில் உள்ள காமாட்சி அம்மன் கோவிலை பற்றி தான் பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் அந்த கோவிலுடைய சிறப்பு, அந்த வரலாறு பற்றி நம்ம பேசிடலாம். அதன்படி பார்த்தோம் அப்படின்னா அந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நேர்த்திக்கடன் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் இந்த கோவிலுக்கு வந்தாலே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று இங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலுக்கு வருகை தரக்கூடிய பக்தர்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருவதாகவும் சொல்லப்படுகிறது. இங்கு வரக்கூடிய பக்தர்கள் குறையுடன் வீடு திரும்புவதில்லை என்றும் சொல்லப்படுகிறது. அதே மாதிரி இந்த கோயிலுடைய அந்த பிரம்மோற்சவ அரிசியை எல்லா பக்தர்களுக்கும் பிரசாதமாக வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கோயிலில் காமாட்சி அம்மன் இதற்கென சிறப்பு வாய்ந்தவர். அதாவது குழந்தை பாக்கிய பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த கோவில் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு கோயிலாகவும் சொல்லப்படுகிறது. மிகவும் பிரசித்தி பெற்ற கோயிலாகவும் சொல்லப்படுகிறது. அதாவது இந்த ஊரில் பெரும்பாலும் குழந்தைகள் ஆரோக்கியமாக தான் இருக்கிறாங்க அப்படின்னும், எந்தவித பிரச்சனையும் இன்றி இந்த ஊரில் வாழக்கூடிய குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி ஆரோக்கியமாக குழந்தைகள் பிறப்பதற்கும் மற்றும் வாழ்வதற்கும் இந்த காமாட்சி அம்மனுடைய அருள் தான் காரணம் என்றும் இங்கு இருக்கக்கூடிய பக்தர்கள் சொல்கிறார்கள். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, புராண கதைகளில் கடும் தவம் புரிந்து இறைவனை அடைவார்கள். ஆனால் இந்த கோவிலுக்கு சென்று வந்தாலே காமாட்சியை நேரில் கண்டது போல ஒரு உணர்வு நமக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, பெரும்பாலும் நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த கோவிலுக்கு நிறைய பேர் வராங்க அப்படின்னும், ஆனால் அவர்களே ஆச்சரியப்படக்கூடிய வகையில் காமாட்சி அற்புதம் செய்கிறார் அவர்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த கோவிலுடைய வரலாறு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த கோயில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே கட்டப்பட்டிருந்தது. அது யாரோ ஒருவருடைய சாபமேற்று இடிந்து மண்ணாகியது என்பது கோவிலினுடைய மூத்த பக்தர்கள் அந்த வரலாறாக சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, தான் சொன்ன வாக்கை காப்பாற்றாத காமாட்சிக்கு கோவில் எதற்கு என்று ஒரு சாபமிட்டார் என்றும் சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் காமாட்சியினுடைய அருளை பெற்ற அவர் பின்னாளில் அவருடைய உண்மையை புரிந்து கொண்ட அவர் காமாட்சி அம்மனின் மகிமையை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் பொருட்டு கோவிலுக்கு சேவகம் செய்ய ஆரம்பித்து விட்டார் என்றும் சொல்லப்படுகிறது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த துர்வாசமணி சாபம் இட்டதும் அந்த 5 நூற்றாண்டுகளாக பூஜைகள் செய்யாமல் பாலடைந்து மண்ணாகி விட்டது இந்த கோவில் என்றும் சொல்லப்படுகிறது. இங்கு பாயக்கூடிய நதி பெண்ணையில் குளித்தால் சகல பாவங்களும் நீங்கும் என்பது நம்பிக்கை. அங்கு பாயக்கூடிய நதி பெண்ணையில் குளித்தோம் அப்படின்னா சகல பாவங்களும் நீங்குவதாகவும் சொல்லப்படுகிறது. அதே மாதிரி இந்த நதியில் நோய்களும் தீர்க்கப்படுவதாகவும் பரவலாக நம்பிக்கை உள்ளது. அதாவது இந்த நதியில் குளித்தோம் அப்படின்னா நமக்கு எப்பேற்பட்ட நோய் இருந்தாலும் தீர்ந்துவிடும் என்றும் சொல்லப்படுகிறது. அதே மாதிரி பெண்ணையாறு நெல்லூர் மாவட்டத்தில் ஜன்னவாடா மண்டலத்தில் கொங்கு பங்கா கரையில் தான் இந்த நதி அமைந்துள்ளது. அதே மாதிரி இந்த கோயிலினுடைய மேற்புறத்தில் வைக்கப்பட்டுள்ள பனை ஓலையில் பல ரகசியங்கள் எழுதப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. அதே மாதிரி அதில் பார்த்தோம்னா பல நோய்களுக்கு நாட்டு மருந்தும் எழுதப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. அதே மாதிரி இந்த ஆற்றங்கரையில் பார்த்தோம் அப்படின்னா 3 நாள்கள் தூங்கினால் நோய் தீரும் என்றும் இங்கு இருக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க. அதே மாதிரி இந்த மன பிரம்மை, பேய் பிடிச்ச மாதிரி இருக்கிறவங்க, இந்த மாதிரியான பிரச்சனைகள் உள்ளவர்கள் இங்கு சென்றாலே அவர்களுக்கு குணமாகிவிடும். காமாட்சி அம்மன் அவர்களை குணப்படுத்தி விடுவார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதே மாதிரி குழந்தை பேரு இல்லாதவர்கள் இந்த கோவிலுக்கு சென்றாவே அவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. அதாவது இந்த கோயிலுடைய பலகாரம் சாப்பிட்டால் குழந்தை பிறக்கும் என்ற நம்பிக்கையும் இங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கு. அதே மாதிரி இரவில் இங்கு தங்கும் பக்தர்களின் கனவில் காமாட்சி அம்மன் வருகிறாராம். யார் கனவில் வருகிறார்களோ அவர்களுக்கு அல்லது அவரது நெருங்கிய உறவினர்களுக்கு குழந்தை பிறக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. அதே மாதிரி இந்த கோவிலுக்கு எப்படி செல்லலாம் அப்படின்னா, இந்த இடத்தினுடைய பெயர் என்னன்னா ஜொன்னவாடா அப்படின்னு சொல்லப்படுது. இது எங்க இருக்கு அப்படின்னா, நெல்லூரிலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. அதாவது சென்னையிலிருந்து நெல்லூர் அல்லது வேலூரிலிருந்து நெல்லூர் சென்று அங்கிருந்து எளிதாக ஜொன்னவாடா நம்ம அடையலாம். அதாவது ஜொன்னவாடாவிலிருந்து 105 கிலோமீட்டர் தொலைவில் தான் ஸ்ரீ காளஹஸ்தி கோவில் அமைந்துள்ளது. அதே மாதிரி ஜொன்னவாடாவிலிருந்து ஒரு 3.5 மணி நேர பயணத்தில் நாம் திருப்பதியை அடையலாம். ஸோ பார்த்தோம் அப்படின்னா, அதாவது சென்னையிலேருந்து போகிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, சென்னையிலேருந்து நெல்லூர் போயிட்டு அங்கேருந்து ஜொன்னவாடா போகலாம். அதே மாதிரி வேலூர்லேருந்தும் நெல்லூர் போயிட்டு அங்கேருந்து ஜொன்னவாடா போயிட்டு அந்த இருக்கக்கூடிய அந்த காமாட்சி அம்மன் அருளை நம்ம பெறலாம். நன்றி. எங்கள் வீடியோக்களை பார்க்க எங்கள் சேனலுடன் இணையுங்கள் மற்றும் எங்கள் சேனலை உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள். இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை தவறாமல் ஃபீட்பேக்கில் பகிருங்கள்.